அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 417, 418 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் ஒரு லெவல் 3 ஃபேரி எம்பரை நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு வந்திருப்பான் இல்லையா? ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் பெருசாக பார்த்த மாதிரி தெரியலங்க. அவன் வந்து எது தடிக்கலான்னு சொல்லிட்டு பவரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்தில் மற்ற 2 பேர் நம்ம ஆட்கள் அட்டாக் பண்ணாங்கல்ல, ஸோ அவங்க கிட்ட நம்ம ஆட்கள் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த குட்டி பொண்ணுங்க அவங்க தனியாக ஒரு பக்கம் இருக்காங்க, தியன்ஸு அவன் தனியாக ஒரு பக்கம் இருக்கான். ஸோ 2 குரூப்பாக பிரிஞ்சு தான் இருக்காங்க. இவங்களால பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரோட அட்டாக்கை தாங்க முடியலங்க. அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, ஒரு கால் ரன் இருக்குது, அதுக்குள்ளே இவங்களை இழுத்து பிடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறானுங்க. அந்த பொண்ணுங்க என்ன சொல்கிறானுங்க, ஆத்தாடி இப்படியே போனால் அவ்வளோதான், இந்த எம்பரர் வெப்பனுடைய பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. ஆனால் இவன் என்ன சொல்கிறா, இல்லை அந்த மாதிரி பண்ணால் யூனிவர்ஸ் வில் வந்து நம்ம செம்ம அடி அடிக்கும், வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆத்தாடி அதை பண்ணலான்னா நம்ம உள்ளுக்குள்ளே மாட்டிப்போமேன்னு சொல்லிட்டு இவங்க முடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தியன்ஸு அந்த மனுஷனுமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எது தடிக்கலான்னு பார்க்குறாரு. ஆனால் அவராலையும் சமாளிக்க முடியல. அவருமே என்ன சொல்கிறாரு, எம்பரர் வெப்பன் பவரை இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்த்தா ஹெவன்லி வில் அடிக்கும், என்னடா பண்ணுறது, சமாளிக்க முடியலையே, சரி ஓகே ஆன்செஸ்டரை வர வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அதே சமயத்தில் இந்த லேடியுமே ஆன்செஸ்டர் ஸ்பிரிட்டை வர வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோ அவனோட சம்பவத்தை ஆரம்பிச்சிட்டாப்புல. அவனுடைய ஒரிஜினல் பாடி அப்படிங்கிறது வெளியில் வருது. வெளியில் வந்த உடனே எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட டிசனன் மேலேயே கை வைப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த பிளட் லைன் ஸ்பிரிட்டை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பிளட் லைன் ஸ்பிரிட் அப்படிங்கிறது யார், இந்த பசங்களுடைய தாத்தா. அப்போது இவங்களுக்கு அந்த ஃபெமிலியர் ஆரா இருக்கும்ல, இந்த 2 பொண்ணுங்க பார்க்குது, அட தாத்தா, அப்போ இவர் வந்து நம்ம அப்பாவா, அங்கிளும் அப்பா கூட தான் இருந்திருக்காரு, ஏன் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்குதுங்க. இவங்க பேசிக்கிட்டு இருந்ததை இந்த பொண்ணு கேட்குறா, எது இவங்க வந்து அந்த கிரேண்ட் எம்பரருடைய கிராண்ட் டாட்டரா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. இன்னொரு பக்கம் தியன்ஸு, அட இது என் அப்பா தான் அப்படிங்கிறான். அந்த ஆளுக்கு ஆச்சரியம், அப்போ இவன் வந்து அந்த பர்சனுடைய பையன் இல்லையா, எங்கே தப்பு நடந்ததுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்போது ஆப்பனன் பார்க்குறான், என்னடா இந்த ஸ்பிரிட்டே வந்து லெவல் 6 ஃபேரி எம்பர் லெவலில் இருக்குது, வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஓடலான்னு பார்க்குறாங்க. இவர் எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா கூட இந்த ஆள்கிட்ட வந்து ஸ்பேஸ் டைம் பவர் இருக்குல்ல, 2த்தையுமே ஆல்டர் பண்ணி விட்டுறாரு. அவன் முழிக்கிறான், என்னடா ஸ்பேஸ் டைம் பவரெல்லாம் ஆல்டர் ஆகிடுச்சே, சரி ஓகே இவனை முடிச்சு விட்ற வேண்டியதான்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் லோட்டஸாக அதை ஃபார்ம் பண்ணி வெளியில் அனுப்புகிறாங்க. இந்த பிளாக் லோட்டஸ் அப்படிங்கிறது ஒரு எம்பரர் ட்ரெஷர். இவங்கெல்லாம் அதிர்ந்து போகிறாங்க, ஆத்தாடி எம்பரர் ட்ரெஷர் வெடிய போகுது, ஓடுறான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் தெரிச்சு ஓடுறாங்க. அந்த ஒரு லோட்டஸும் ஆக்சுவலாக வெடியுது. மற்றவங்கலாம் ஓரளவுக்கு ப்ரொடெக்டடாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த மனுஷன் நின்ன இடத்துலையே இருக்கிறான். ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான், சரியான டைமில் டைம் ரிவர்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். நம்ம வீடியோ வந்து ரீவைண்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி எல்லாமே அப்படியே பேக் டு நார்மலான மாதிரி திரும்பவும் அந்த லோட்டஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, திருன்னு முழிக்கிறான். ஆத்தாடி இவன் லெவல் 6க்கும் மேலே இருப்பான் போல தெரியுதே, ஓடுறா எஸ்கேப் ஆக வேண்டியதான்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா எங்கே எஸ்கேப் ஆகுறது, இவன் போர்ட்டலுக்குள்ளே போகிறான், மனுஷன் டைம் ரிவர்ஸ் யூஸ் பண்ணி வெளில இழுத்துறான், மறுபடியும் உள்ளே போகிறான், இவர் வெளில இழுக்கிறாரு, உள்ளே போகிறான் வெளில இழுக்கிறாரு, இப்படியே விளையாடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது ஒரிஜினல் பாடி கிடையாது, இது லிட்டரலாக ஒரு க்ளோன் தான். ஸோ க்ளோனை முடிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறமா அந்த சோலை பிடிச்சி அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணி மனுஷன் ஒரிஜினல் பாடி இருக்கிற இடத்துக்கே போயிட்டாரு. நீ வந்து என் டிசனன் மேலேயே கையை வைப்பியா, செத்து போடான்னு சொல்லிட்டு மனுஷன் அட்டாக் பண்ணுறான். அவன் கத்துறான், ஆன்செஸ்டர் என்னை காப்பாத்துங்கன்னு கத்துறான். இப்போ அந்த இடத்துக்கு வேறு யாரோ வராங்க. இந்த அட்டாக் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணி எல்லாத்தையும் நார்மல் ஆக்கிட்டாங்க, இவனையும் காப்பாற்றிட்டாங்க. யாரா அப்படின்னு பார்த்தா இந்த ஃபாரின் லேண்டோடைய யூனிவர்ஸ் வில்லாம். இவங்க எல்லாம் அதிர்ந்து போகிறாங்க, ஆத்தாடி யூனிவர்ஸ் வில் வந்துடுச்சு, என்ன நடக்க போகுது தெரியலையே அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாங்க. ஏன்னா இந்த யூனிவர்ஸ் வில் அப்படிங்கிறது எல்லா உயிரினத்துக்கும் மேலே. அதான் தியன்ஸு கேட்குறான், அப்போ லெவல் 9 காட் எம்பரர் வந்தால் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறான். பட் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த யூனிவர்ஸ் வில்லுக்கு கீழே லெவல் 9 காட் எம்பரர் அப்படிங்கிறது ஒரு எறும்பு மாதிரி அப்படிங்கிறாரு. இந்த பொண்ணுங்களுமே அதிர்ந்து போகிறாங்க, ஆத்தாடி தாத்தாவும் அப்பாவும் வெளியில் இருக்காங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு முடிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வேறு வழி இல்லை, ஒன்றும் பண்ணவும் முடியாது. அந்த யூனிவர்ஸ் வில் என்ன சொல்லுது, ஃபாரின் கிளானை சேர்ந்த நீங்கள் என்னுடைய உலகத்தில் வந்து பிரச்சனை பண்ணுறீங்களா, உங்கள் எல்லாரையும் கொல்ல போகிறோம் பாரு அப்படிங்குது. அதான் அந்த மனுஷன் பார்க்குறாரு, டேய் ஒரு உடஞ்சு போன யூனிவர்ஸோடைய உடஞ்சு போன வில், நீ ஏன் எதற்கே ஓவராக பேசுறியா அப்படிங்கிற மனுஷன். அவர் என்ன கேட்குறாருனா, இதுக்கு முன்னாடி ஒரு எம்பரர் என் பையனை கொல்றதுக்காக வந்தான், அப்போ நீ சும்மா தானே இருந்த, என்னோட ஒரிஜினல் பாடி திரும்ப வந்ததுன்னா உன்னோட இந்த உடஞ்சு போன யூனிவர்ஸை மொத்தமாக அழிச்சிருமே, உனக்கு பயம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது பார்க்குது, என்னது உன்னோட ஒரிஜினல் பாடியா, நான் இருக்கிற நிலைக்கு அது வந்து சண்டை போட்டால் என்னால் தாங்க முடியாது, எனக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து வரும் அப்படிங்கிற மாதிரி அது யோசிக்குது. ஆக்சுவலாக இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த எம்பரர் லெவலில் இருக்கிறவங்க சின்ன பசங்க விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே எடுத்த முடிவு தானே, அதையும் மீறி இவன் வந்து பிரச்சனை பண்ணால, ஸோ விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை அடித்து முடிச்சு விட்டார் ஒரே அடியில். பறவை பார்க்குது, என்னடா ஈஸியாக முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்க்குது. ஆனால் அடுத்து ஒரு பவர்ஃபுல் பர்சன் வரான். அவன் என்ன சொல்கிறான், நீ ஒரு சாதாரண பிளட் லைன் ஸ்பிரிட்டு, ஓவராக ஆடுறியா அப்படின்னு கேட்குறான். என்னங்கடா ரேஷன் கார்டில் 1000 ரூபாய் பரிசு பொருள் வாங்குற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கீங்க. அது வந்து நக்கலாக என்ன சொல்லுது, உன் ட்ரூ பாடி தானே வர சொல்லு,
அவ்வளோ தைரியம் இருந்தால் வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இது ஆக்சுவலாக யாரா அப்படின்னா நம்ம டிராகனுடைய பரம எதிரி போல, அதாவது இந்த ஆன்செஸ்ட்ரல் டார்க் டிராகன் சொல்லுவாங்கள்ல அதுதான். அது என்ன பண்ணுது, ஒரு ஃபயர் லோட்டஸ் மாதிரி பயன்படுத்துதுங்க. இதுவுமே டார்க் லோட்டஸாம். இவர் பார்க்குறாரு, இவருடைய ஃபீனிக்ஸ் ஃபயரை யூஸ் பண்ணி எதிர்த்து அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த டிராகன் என்ன சொல்லுது, உன்னோட ட்ரூ ஸ்பிரிட்டு லெவல் 7 காட் எம்பரர் ரேஞ்சில் தான் இருக்குது, ஆனாலும் நீ இந்த ஆட்டம் ஆடுறியா அப்படின்னு கேட்குது. இவங்கெல்லாம் பார்க்குறானுங்க, ரைட்டு, ஒரு ட்ரூ ஸ்பிரிட்டால் எவ்வளோ நேரத்துக்கு சண்டை போட முடியும், அதோட பவரும் ஒரு கட்டத்தில் காலி ஆகிடும்ல, தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறானுங்க. ஆனால் அந்த டிராகன் என்ன பண்ணுது, அந்த ஜே டிஸ்கை எடுத்து வச்சுக்குது. இது எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஆனால் அந்த இடத்துக்கு வேற ஒரு கேரக்டர் வராப்புல. நான் சொல்ல எத்தனை பேர் வராங்க பாருங்க. இது யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம மங்கி. அந்த டிராகன் பார்க்குது, யோ மங்கி நீ எதுக்கியா வந்த, உனக்கு என்னையா வேணும் அப்படின்னு கேட்குது. மனுஷன் ரிப்ளை எல்லாம் பண்ணலங்க, வந்த உடனே ஓங்கி அடிக்கிறாப்புல. அது கத்துது, யோ எவனோ ஒருத்தனுக்காக என்ன அடிக்கிறியே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்குது. அவர் என்ன சொல்கிறாரு, அவன் வந்து என்னோட கிராண்ட்சனுக்கு உதவி செஞ்சுருக்கான், அவன் மேலே கை வைக்கிறவங்க எல்லாருமே எனக்கு எதிரி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. அந்த டிராகன் யோசிக்குது, நான் மட்டும் என்னோட பீக் பவரில் இருந்தேன், இவனை ஒரே அடியில் முடிச்சு விட்ருவேன். அதுக்கப்புறம் போய் கேட்குது, ஏண்டா உன்னோடைய பவருக்கு உன்னோட கிராண்ட்சனை உன்னால் தேடி கண்டுபிடிக்க முடியாதா, சும்மா கதை விடாத, அவனை யூஸ் பண்ணி அந்த யூனிவர்ஸ்குள்ளே போகணுன்னு தானே பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவர் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய மனசில் ரொம்ப அழுக்கு இருக்குது, உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட க்ளோன்ஸை வர வைக்கிறாரு. இதை பார்த்தோன்னே டிராகன் சொல்லுது, யோ மங்கி சொன்னா கேளியா, எதுவும் இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாயா அப்படிங்குது. பேச்சுக்கே இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு மனுஷன் செம்ம அடி அடிக்கிறான். அது என்ன சொல்லுது, நம்மளாம் ஒரே யூனிவர்ஸை சேர்ந்தவங்க, இந்த மாதிரி நம்ம சண்டை போட்டக்கூடாது, நம்ம வந்து ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவர் என்ன சொல்கிறாரு, டேய் இந்த யூனிவர்ஸ் உடஞ்சு போனதுக்கு காரணமே நீ தான், நீ வந்து ஃபாரின் கிளான் கூட சேர்ந்துக்கிட்டு ஆன்செஸ்ட்ரல் டிராகனை அட்டாக் பண்ண, அதனால தான் இந்த யூனிவர்ஸே இந்த நிலையில் இருக்குது, நீ எப்பறம் எனக்கு ஃப்ரெண்ட் ஆக முடியும், நீ வந்து எனக்கு எனிமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த டிராகன் என்ன சொல்லுது, யோ எதுக்கியா பழசெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம ஃப்யூச்சரை பற்றி யோசிப்போம், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்வோம் அப்படிங்குது. ஃப்யூச்சரா, நம்ம 2 பேருக்கு இருக்கிற ஒரே ஃப்யூச்சர் சண்டை போகிறது மட்டும்தான் அப்படிங்கிறான் இந்த மனுஷன். ஆனாலும் அந்த டிராகன் கன்வின்ஸ் பண்ணுது, இங்கே பாரு அந்த யூனிவர்ஸில் மிகப்பெரிய அழிவு வரப்போகுது, நம்ம அந்த சான்ஸை பயன்படுத்தி போய் அட்டாக் பண்ணால் நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் எடுத்துடலாம், நீயுமே வந்து டிரான்சென்டென்டலுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவர் என்ன சொல்கிறாரு, உன்ன மாதிரி ஈவில் பர்சன் கூடலாம் நான் ஒன்று சேர மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்குமே அந்த டிராகன் என்ன சொல்லுது, இந்த யூனிவர்ஸை சீக்கிரம் அழிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் நீ எங்கே போவ அப்படிங்கிற மாதிரி கேட்குது. போடா நான்சென்ஸ்னு சொல்லிட்டு மனுஷன் செம்மடி அடிக்கிறான். இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, பரவாயில்ல கிரேட் சேஜ் வந்துட்டாரு, நமக்கு வந்து ஆபத்து இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இருந்தாலும் அங்கே இன்னொருத்தன் வராங்க, என்னடா இடத்துக்கு ஃப்ரீயாக பட்டா கொடுக்குறாங்கன்ற மாதிரி எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கீங்க. இதோட இந்த ஒரு எபிசோட் முடிஞ்சிச்சுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.